ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு வீடியோ போட்டேன் அப்படின்னா, இங்கிலீஷ் ஆப்புன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்லலாம் வருது பார்த்தீங்களா, ஆட் வருது. ஓகேங்களா, நானும் அது சரி குழந்தைங்களுக்கு ஏதோ யூஸ் ஆகும், பேர் சொல்ல விரும்பலை, யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரூ. 1 கட்டுங்க, ரூ. 3 கட்டுங்கன்னு ஒவ்வொரு ஆப்லேயும் வருது. பார்த்துட்டா அது பார்த்திங்கன்னா சரி, ஓகே, பிடிச்சிருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், இல்லைன்னா வந்துடும். ஆனால் அதில் என்ன கேட்டுச்சு எது கேட்டுச்சுன்னு தெரில. அரைகுறை என்றைக்குமே ஆபத்து தான். ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் ஒரு ஆப்புக்குள்ளே போனால் அது என்ன கேட்குதுன்னு நமக்கு தெரில. நம்ம ஓகே கொடுத்துட்றோம். அது என்ன ஆச்சுன்னா, என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக் பே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 25லேயும் ஒரு 299 எடுத்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி காலையிலையும் ஒரு 299 எடுத்திருக்காங்க. அது ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு போயிடுது பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி தெரியாமல் நம்ம ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம். தெரியாத விஷயங்களும் நம்ம டச் பண்ணிட்டோன்னா அமௌண்ட் எனக்கு ரூ. 600 போயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நீ பேங்க் போய் அந்த ஆட்டோ பே நம்ம கேன்சல் பண்ணி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த ஒரு ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அது தெரிஞ்சுட்டு உள்ளே போய் டச் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரூ. 600 இப்போ போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அது நல்ல ஆப்புன்னு சொல்லிட்டு, நல்ல ஆப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. அது எதை டச் பண்ணமோ ஆட்டோ பே ஆயிடுச்சு அமௌண்ட்டு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 100 டைம் யோசனை பண்ணி தான் டச் பண்ணணும். ஓகேங்களா? வேறு என்ன, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இப்படி ரூ. 600 போயிருக்கே அப்படின்ட்டு. போன மாதம் எடுத்தது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறேன் பாருங்கள். நான் ஏதோ பேங்கில் எடுத்திருப்பாங்க, நம்ம ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி எடுக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த டைம் பிடிக்கும்போது தான் நான் உள்ளே போய் பார்க்கும்போது 299 பெர் மந்த் எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி எது தொட்டு பார்க்குற முன்னாடி யோசனை பண்ணிவிட்டு நமக்கு யூஸாக இருந்துச்சுன்னா பார்த்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தப்பாக சொல்லினா மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.